வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெடிகாசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபைனான்சியரை பார்க்க முயற்சி பண்ணி பார்க்கவே முடியாமல் லாயரை பார்த்துட்டு அவங்களும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கையை விரிச்சிட்டு முத்துவும் மீனாவும் சோர்ந்து போய் வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் ரொம்ப ஆர்வமாக ரவி வந்து, என்னடா முத்து, ஃபைனான்சியரை பார்த்துட்டியா, என்ன சொன்னாருன்னு கேட்டுக்கிட்டு வர்றாரு. அப்படியே வீட்டில் இருக்க எல்லாருமே அங்கே வந்து நிற்கிறாங்க. என்னடா ஆச்சு, ஏன் நோட்டீஸ் அனுப்புனீங்கன்னு கேட்டியா? அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்றான்னு அண்ணாமலை கேட்குறாரு. ஜப்தி பண்ணாம இருக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்காப்பா, கேட்டீங்களா அப்படின்னு ரொம்பவே ஆதங்கமும் எதிர்பார்ப்புமா அண்ணாமலை கேட்குறாரு. விஜயாவும் ரொம்பவே எதிர்பார்ப்போட முத்துவோட முகத்தை பார்க்குறாங்க. எல்லாரும் அவங்களையே பார்த்துட்டு இருக்க முத்து எதுவுமே சொல்லாம தலை குனிஞ்சு நிற்கிறாரு. ஏய், கேட்குறாருல, என்ன ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க அப்படின்னு விஜயாவும் கேட்குறாங்க. அப்பா, அந்த ஃபைனான்சியர்கிட்ட பேசி எதுவும் ஆக போறது இல்லப்பா அப்படின்னு முத்து சொல்ல, ஏண்டா அந்த ஆள் எதுவும் பேசலையா அப்படின்னு கேட்குறாரு அவரு. அவனை பார்த்துருந்தா தானேப்பா பேசுறதுக்கு அப்படிங்கிறாரு முத்து. விஜயா பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. ஏண்டா அவரை பார்க்கலையாங்கிறாரு ரவி. எங்களை பார்க்க விட்டாதானே ரவி அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் அப்படின்னு மூச்சுக்கு போராடுற மாதிரி கத்துறாங்க விஜயா. என்ன சொல்றீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க, அந்த ஆளோட ஆஃபீஸுக்கு போய் அவ்வளவு நேரம் இருந்திருக்கிறோம், மீட்டிங்ல இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சாங்க. அப்புறம் அங்க வா இங்க வான்னு சொல்லி அழைக்கழிச்சாங்க. கடைசி வரையில அவனை பார்க்கவே இல்லை அப்படின்னு முத்து சொல்ல, அவர் வர சொன்ன இடத்துக்கெல்லாம் நாங்க போனோமாமா, ஆனா அவர் அங்க எங்கேயுமே இல்லை அப்படின்னு மீனா சொல்ல, அப்ப வேணும்னே உங்களை அலைய விட்டுருக்காரு அப்படின்றாங்க ஸ்ருதி. ஆமா, எங்களுக்கு அப்புறமா தான் அது புரிஞ்சுது, அவன் எங்களை பார்க்கவே தயாரா இல்லை அப்படின்னு முத்து சொல்ல, நீங்க பேசி கன்வின்ஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் உங்களை பர்பஸா அவாய்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு ரவி சொல்ல, அண்ணாமலையும் விஜயாவும் கடைசி நம்பிக்கையை எழுந்துடுறாங்க. கோர்ட் நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி திரும்ப வாங்குவாங்க, ஜப்தி பண்ண தான் பார்ப்பாங்க அப்படின்னு அதையே சொல்லி எல்லாரையும் நடுங்க வச்சிட்டு இருக்காரு மனோஜ். விஜயா திடுக்குன்னு நேரா நிக்க முடியாம அரடி பின்னாடி போறாங்க. முத்து, வக்கீல் என்ன சொன்னாங்க அப்படின்னு முழுக போறவனுக்கு ஏதாவது கிடைக்காதான்ற ஆதங்கத்துல அண்ணாமலை கேக்குறாரு. ஸ்டே ஆர்டர் வாங்க முடியாதான்னு ஸ்ருதியும் கேக்குறாங்க. வக்கீல போய் பார்த்தோம், 10 நாள் கோர்ட் லீவாம்பா, ரொம்ப எமர்ஜென்சியான கேஸ் மட்டும்தான் விசாரிப்பாங்களாம், அதனால இப்போதைக்கு ஸ்டே வாங்க முடியாதுன்னு சொல்றாங்கப்பா அப்படின்னு அண்ணாமலை கிட்ட முத்து சொல்ல, அப்படியே சரிஞ்சிடுறாரு அண்ணாமலை. அப்போ வீடு கையை விட்டு போயிடுமா அப்படின்னு அவர் சொல்ல, விஜயா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பா அப்பா ஃபீல் பண்ணாதப்பா அப்படின்னு முத்து பக்கத்துல வந்து உட்காந்து சொல்றாரு. எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றியே, அப்ப ஜப்தி பண்ணிடுவாங்களா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, முத்து எந்த பதிலும் சொல்ல முடியாம உட்கார்ந்து இருக்காரு. விஜயா கண்கள் நிறைய கண்ணீரோட மனோஜை பார்த்து முறைக்கிறாங்க. அப்போ இந்த வீட்டை விட்டு நாம போகணுமா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அந்த வார்த்தையிலேயே விஜயா நடுங்கி போய் நிக்கிறாங்க. மீனா லைட்டான அழுகையோட நின்றுட்டு இருக்க ஸ்ருதியும் ரவியை பாக்குறாங்க. அண்ணாமலை அப்படியே கண்ணை உயர்த்தி மேல வீட்டெல்லாம் பாக்குறாரு. அடுத்து அவர் மெதுவா எழுந்திருக்க கூடவே முத்துவும் எழுந்திருக்கிறாரு. ஹால அப்படியே ஒரு பார்வை பாக்குறவரு, 35 வருஷமா உழைச்சி ரத்தம் சிந்தி கட்டின வீடு இது இன்னொருத்தங்க கைக்கு போயிடுமில்ல, எதுவும் பண்ண முடியாம நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும்ல, நான் செத்தே போயிடுறேன்டா அப்படிங்கிறாரு அண்ணாமலை பொசுக்குன்னு. மாமா அப்படின்னு மீனா பதறிக்கிட்டு வர முத்து ஓடி வந்து அப்பாவை ஹக் பண்ணிக்கிறாரு. அப்பா, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதப்பா, அப்பா வா வாப்பா, நம்ம ஏதாவது பண்ணலாம்ப்பா, பண்ணலாம் வா உட்காரு அப்படின்னு அவரும் அழுதுகிட்டே அப்பாவை கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாரு. அழுதுகிட்டே நின்றுட்டு இருந்த மீனாவும் பக்கத்துல வந்து, மாமா வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்கலாமாமா அப்படின்றாங்க. அப்போ மனோஜ், அம்மா நான் இதுக்கு தான் சொன்னேன் அப்பவே, நம்ம உடனே இந்த வீட்டை வித்துட்டு அப்படின்னு மனோஜ் ஆரம்பிக்கவே, டேய் நீ கொஞ்ச நேரம் சும்மா தான் இரேண்டா அப்படின்றாரு முத்து. ரவிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. டேய், நீ பண்ணின வேலையாளர் தாண்டா வீடை ஜப்திக்கு வந்திருக்கு, நீ இதை விற்கிறதுலயே இருக்க அப்படின்னு கத்துறாரு ரவி. வீட்டை சேவ் பண்றதுக்கு என்ன சொல்யூஷன்னு யோசிக்கவே மாட்டீங்களா மனோஜ் அப்படின்னு ஸ்ருதியும் கத்துறாங்க. வேற வழியே இல்லாதனால தான் இதை சொல்றேங்கிறாரு மனோஜ். விஜயா முறைச்சிக்கிட்டே நிக்கிறாங்க. வீட்டை விற்கணுமா, வீடு கைவிட்டு போகக்கூடாதுன்னு தானே மாமா சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க மீனா. நீ இப்படி பேராசப்பட்டு கடன் மேல கடன் வாங்காம இருந்திருந்தன்னா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமாடா, படிச்சேன்னு பெருமை பேச மட்டும் தெரியுது இல்லடா
உன் படிப்பால ஒத்த ரூபா சம்பாரிச்சு அப்பா கிட்ட கொடுத்துருக்கியாடா? அவரோட ரிட்டையர்மெண்ட் காசை எடுத்துக்கிட்டு ஓடுன, அவர் கஷ்டப்பட்டு கட்டின வீட்டையும் கொண்டு போய் அடகு வச்சிருக்கியடா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. அந்த நிலையிலையும் மனோஜை விட்டு கொடுக்காத விஜயா இப்ப அவனை திட்டி என்ன ஆக போகுது? ஏதோ தெரியாம அவன் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு கலங்கி நிற்கிற விஜயாவை பார்க்க, ஏம்மா மகராசி, நீ எல்லாம் என்ன மாதிரி ஜென்மம்? நீ பைத்தியமா இல்லை இருக்கவங்கள பைத்தியக்காரங்களை ஆக்கிட்டு இருக்கியான்னு கேட்க தோணுது. புள்ள தப்பு பண்ணினா அம்மா சொல்லி திருத்தணும். அம்மாவும் சேர்ந்து அவனை தப்பு பண்ண தூண்டுனா குடும்பம் நடுத்தெருவில் தான் வந்து நிற்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, விஜயா எச்சில் முழுங்கிட்டு முடிஞ்சதை பற்றி பேசி என்ன ஆக போகுது, அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம், நாளைக்கு காலையில் வீட்டை போட்டி சீல் வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு விஜயா கேட்க, வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சு அப்படியே மரம் மாதிரி நிற்கிறாங்க. கொஞ்ச நேரம் விசும்புற விஜயா தெருவே நின்று வேடிக்கை பார்க்குமே, அவமானப்பட்டு நிற்கணுமே கடவுளே அப்படின்னு கண்ணீர் சிந்துறாங்க. இதெல்லாம் கடன் வாங்குறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும் அப்படிங்கிறாரு முத்து. வீட்டில இருந்து வெளியே போகும்போது ஊரே நின்று வேடிக்கை பார்க்கும், என்னால் அது முடியாது, அந்த மன தைரியம் எனக்கு இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, எல்லாருமே கலங்கி போய் அண்ணாமலை தான் பார்க்குறாங்க. எல்லாரும் அமைதியா அப்படியே ஆளுக்கு ஒரு பக்கமா நிற்கிறாங்க. இனிமே ஜப்தியை தடுக்க வழியே இல்லை, நாளை காலையில ஆளுங்க வந்துருவாங்கன்றாரு முத்து. ரவி வேகமா வந்து இப்ப என்னடா பண்றதுன்னு கேக்குறாரு. அப்பா, நானும் மீனாவும் வரும்போது இதை பத்தி பேசிக்கிட்டு தான்ப்பா வந்தோம் அப்படின்னு முத்து சொல்ல, ஏதாவது வழி இருக்கான்ற மாதிரி விஜயா பாக்குறாங்க. காலையில சீல் வைக்க ஆளுங்க வரும்போது நம்ம யாரும் இங்க இருக்க கூடாதுப்பா அப்படின்னு முத்து சொல்ல, விஜயா மென்னு முழுங்கிட்டு புரியலங்கிறாங்க. இங்க இல்லாம எங்க போ சொல்ற அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. காலையில அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நாம வீட்டை போட்டிட்டு வெளியே கிளம்பிடலாம் அப்படின்னு முத்து சொல்ல, உண்மை தெரிஞ்சாலும் விஜயாவுக்கு அப்படியே திடுக்குன்னு இருக்கு. அப்படியே அழுதுகிட்டே மெதுவா அண்ணாமலை பக்கம் திரும்புறாங்க. ரவியும் ஸ்ருதியும் திகைச்சு போய் நிக்கிறாங்க. மீனா அழுதுகிட்டே நிக்க, மனோஜ் எந்த உணர்ச்சியும் இல்லாம அவர் பாட்டுக்கு நிக்கிறாரு. அப்படி போயிட்டா வீட்டை சீல் வைக்காம விட்டுடுவாங்களா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. அப்படி இல்லாத, அதை நம்மளால தடுக்க முடியாதுன்னு ஆயிடுச்சு. ஆனா நம்ம குடும்பம் 4 பேர் முன்னாடி அவமானப்பட்டு நிக்க கூடாது அப்படின்னு மீனா சொல்ல, அதுக்கு தான் நாமளே போயிடலான்னு சொல்றேன் அப்படிங்கிறாரு முத்து. சொந்த வீட்டுல இருந்து வெளியே திருட்டுத்தனமா போக சொல்றியா முத்து அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. அப்பா அப்படி இல்லப்பா, நம்மள அசிங்கப்படுத்தணும்னு தான் சில பேரெல்லாம் சேர்ந்து இந்த வேலையை பண்றாங்கப்பா, அதை நாம நடக்க விடக்கூடாதுப்பா அப்படின்னு முத்து சொல்ல, எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரவி, முத்து சொல்றதுதான் சரின்னு எனக்கும் தோணுதுப்பா, ஒருத்தர் வந்து நம்மளை வெளியில போங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி நாமளே போயிடலாம்பாங்கிறாரு ரவி. ஸ்ருதியும் ரொம்ப வருத்தத்தோட இருக்கவங்க முன்னாடி வந்து, ஆமா அங்கிள், அவங்க வர்ற நேரத்துல நாம இங்க இருந்து அவங்க ஏதாவது பேசி அது சண்டையானா அது உங்களுக்கு தானே கஷ்டமா இருக்கும் அப்படின்றாங்க ஸ்ருதி. நாம போயிடலாம்ப்பா, கோர்ட்டு திறக்கிறதுக்குள்ள என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல, போலான்னா எங்கடா போறது அப்படின்னு அண்ணாமலை கேட்க, எங்க வீட்டுக்கு போலாமாமா அப்படின்னு மீனா சொல்றாங்க. உடனே அப்படியே மொழியை விரிச்சு பாக்குறாங்க விஜயா. ரவியும் ஸ்ருதியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. மனோஜ் அவங்க அம்மாவை பாக்குறாரு. ஆமாப்பா, நீங்களும் அம்மாவும் எங்க கூட அத்தை வீட்டுக்கு வந்துருங்க. ரவி, நீங்க 2 பேரும் ஸ்ருதி வீட்டுல போய் கொஞ்ச நாளைக்கு இருங்க, இந்த பிரச்சனை முடியற வரைக்கும்ங்கிறாரு முத்து. அப்ப நானும் அப்படின்னு வந்து நிக்கிறாரு மனோஜ். உன் கடைக்காக தாண்டா இவ்வளவு கடன் வாங்கின, கடையிலேயே போய் இருந்துக்கோ, உனக்கு அதுதான் இப்ப இருக்க ஒரே வழி அப்படிங்கிறாரு முத்து. இப்படி ஆளுக்கு ஒரு சைடு போகணும் இல்ல, ஒன்னா இருந்த குடும்பம்டா, இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு கனவுல கூட நான் நினைக்கலடா அப்படிங்கிறாரு அண்ணாமலை. என்னப்பா பண்றது, சூழ்நிலை வந்துருச்சேப்பா, ஆனா அவன் மட்டும் வீட்டுக்கு சீல் வைக்கிறத நீ இங்க இருந்து பார்க்க கூடாதுப்பா, அதை உன்னால தாங்கிக்க முடியாதுப்பா, நாம மீனா வீட்டுக்கே போயிடலாம்ப்பா அப்படிங்கிறாரு முத்து. அதுவரையிலும் கொஞ்சம் தயங்கிக்கிட்டே நிக்கிற விஜயா, அவ வீட்டுக்கு நான் எப்படி வர்றது, அவ வீடே ஒரு குருவி கூடு மாதிரி இருக்கும், அங்க நான் வரணுமா அப்படிங்கிறாங்க விஜயா. இந்த வீட்டை உங்க பிள்ளைக்காக நீங்க அடகு வச்சீங்கல்ல, அப்ப தெரியலையா, இப்ப குருவி கூடு கூட இல்லாம தாமா நிக்கிறோம் அப்படிங்கிறாரு முத்து. விஜயா தலை குனிஞ்சு நிக்க, அத்தை, எங்க வீடு குருவி கூடு மாதிரி தான் இருக்கும், ஆனா உங்களை நான் எங்க அம்மா எல்லாம் நல்லா பாத்துக்குவோம், நீங்க வாங்கத்தன்றாங்க மீனா. உங்க வீட்டுல வந்து உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு நான் ஒண்ணு இறங்கி போயிடல, என் தகுதிக்கு அது சரியா இருக்காது அப்படின்னு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்க. அண்ணாமலை அப்படியே திரும்பி பாக்குறாரு விஜயாவை.
என் கையெழுத்த மனோஜை பொய்யா போட வைக்கும்போது உன் தகுதி இறங்கலையா அப்படின்னு அவர் கேட்க, என்னாலெல்லாம் அந்த வீட்டில் வந்து இருக்க முடியாது, நான் எங்கேயாவது கிளம்பி போறேன் அப்படின்னு விஜயா விறுவிறுன்னு போக, அத்தை அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க வெக்கமே இல்லாத மீனா. போயிட்டு இருக்க விஜயாவோட கையை பிடிக்கிற ரவி, அம்மா என்னம்மா நீங்க, கொஞ்ச நாளைக்கு தானேம்மா அப்படின்னு சொல்ல, ஒரு நாள் கூட என்னால் அங்கே போய் இருக்க முடியாதுடா அப்படிங்கிறாங்க விஜயா. ஆன்ட்டி அப்படின்னா நீங்க என் கூட என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு ஸ்ருதி கூப்பிட, ஓகேன்ற மாதிரி ஸ்ருதியை பார்க்குறாங்க விஜயா. நீங்களும் அங்கிளும் எங்க கூட எங்க வீட்டுக்கு வந்துருங்கன்றாங்க ஸ்ருதி. விஜயா எந்த பதிலும் சொல்லாம அமைதியா அப்படியே நிக்கிறாங்க. அண்ணாமலையே சொல்லட்டும்னு மீனா அண்ணாமலையை பாக்குறாங்க. விஜயா திரும்பி அண்ணாமலையை பார்த்து, ஏங்க ஸ்ருதி சொல்றது சரிதாங்க, நாம அவங்க வீட்டுக்கே போயிடலாம், அதுதான் நமக்கும் கௌரவமா இருக்கும் அப்படிங்கிறாங்க விஜயா. மேய்க்கிறதே எருமை, இதுல என்ன பெருமை விஜயாவுக்குன்னு தெரியவே மாட்டேங்குது. இந்த வீட்டை விட்டு போகிறதுன்னு ஆயிடுச்சு, இதுக்கு மேல கௌரவம் போறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறாரு அண்ணாமலை. உடனே முத்து அவர் கால் கிட்ட உட்காந்து, அப்பா அப்பா ஃபீல் பண்ணாதப்பா, அந்த 38 லட்சம் ரூபாயை சீக்கிரமா அடைச்சி நம்ம இந்த வீட்டுக்கு வருவோம்ப்பா அப்படிங்கிறாரு முத்து. ஆமா மாமா, வீடு நம்ம கையை விட்டு போகாது, அதுக்கு நாங்க விட மாட்டோம், எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், சீக்கிரம் எல்லாருமே இந்த வீட்டுல ஒன்னா இருப்போம் மாமா அப்படிங்கிறாங்க மீனா. முத்து அவ எங்க வேணும்னாலும் போகட்டும், நான் உங்க 2 பேர்த்தோட வர்றேங்கிறாரு அண்ணாமலை. முத்து திரும்பி விஜயாவை பார்க்க, விஜயா கொஞ்சம் முன்னாடி வந்து, ஏங்க அப்போ நான் இருக்கிற இடத்துல நீங்க இருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா அப்பா தான் சொல்றாங்கல்ல, அவர் மீனா அண்ணி வீட்டுக்கு போகட்டும், நீங்க எங்க கூட வாங்க அப்படின்னு ரவி சொல்ல, மனோஜ் முன்னாடி வர்றாரு. டேய் என் கடையில எந்த வசதியுமே இருக்காதேடா, நான் என்னடா பண்றதுன்னு கேக்குறாரு. உடனே ரவியும் விஜயாவும் கோவமா மனோஜ் பக்கம் திரும்ப, எல்லாருமே மனோஜை முறைக்கிறாங்க. நாம அப்படி என்னத்தை கேட்டுட்டோம், எல்லாரும் நம்மளையவே முறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பாக்குறாரு அவரு. வசதியா வாழணும் வசதியா வாழணும்னு ஆசைப்பட்டு தாண்டா இன்னைக்கு இந்த குடும்பத்தையே வெளியே போகிற நிலைமையில கொண்டு வந்து வச்சிருக்க அப்படிங்கிற முத்து மறுபடியும் அண்ணாமலை பக்கம் திரும்பி, அப்பா எல்லாம் சரியாயிடும்பா விடுப்பா அப்படிங்கிற முத்து, எல்லாருக்கும் தேவையான துணிகள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, காலையில கிளம்பிடலாங்கிறாரு. விஜயா ரொம்பவே வருத்தத்தோட வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கா. அம்மா உன் கூட என்னையும் கூட்டிட்டு போமாங்கிற மாதிரி மனோஜ் பார்த்துட்டு இருக்காரு. அடுத்த நாள் பொழுது விடிஞ்சாச்சு. சூரியன் வழக்கத்தை விட ஃபாஸ்டா மேல வர்றாரு. அண்ணாமலை குளிச்சு ரெடியாகி வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காரு. மேல தொங்கிக்கிட்டு இருக்க அழகான முருகன் படத்தை பார்த்து, 35 வருஷமா கட்டி காத்த வீடு வெளியே போக வச்சுட்டியே, நான் என்ன பாவம் பண்ணுனேன் அப்படின்னு கலங்கி போய் சாமிகிட்ட கேட்கிறவரு மறுபடியும் கும்பிடுறாரு. விஜயாவும் குளிச்சு ரெடியாகி பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. ஆளா ஸ்ருதி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு வெளியே வர்றாங்க. அவங்க ட்ராலியை இழுத்துக்கிட்டே வந்து விஜயா கிட்ட நிக்கிறாங்க. பின்னாடியே ரவியும் கையில ஒரு பேக்கோட வர்றாரு. ஆன்ட்டி 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 அப்படின்னு வெறிச்சு நின்றுட்டு இருக்க விஜயாவோட கையை தட்டி கூப்பிடுறாங்க ஸ்ருதி. விஜயா திரும்பி பார்க்க, வாங்க கிளம்பலான்றாங்க ஸ்ருதி. அடுத்ததா ரொம்பவே வருத்தத்தோடு முத்துவும் மீனாவும் கையில ஒரு பேக் எடுத்துட்டு வர்றாங்க. பூஜை ரூம்ல இருந்து வெளியே வர்ற அண்ணாமலை ஒரு சேரை பிடிச்சிட்டு அப்படியே நிக்க, அப்பா என்னப்பான்னு வந்து முத்து நின்று கேட்குறாரு. ஒன்றும் இல்லடா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, மாமா நீங்க ஒன்றும் சாப்பிடவும் இல்லை, சாப்பிட்டுட்டு கிளம்பலாமான்றாங்க மீனா. வேண்டாமா சாப்பிடணும்னு தோணல. சரி முத்து கிளம்பலாங்கிறாரு அவரு. இங்க மனோஜ் அவரோட திங்ஸை பேக் பண்ணிட்டு, ஆமா சந்தோஷ் நான் இனிமே கடையில தான் தங்க போறேன். ஆமா எனக்கு தூங்குறதுக்கு பெட்டு தலைவாணி எல்லாம் எடுத்து வை, அப்படியே கூலிங்கா வாட்டர் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு மனோஜ் சொல்லிக்கிட்டு இருக்க, எல்லாரும் அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாத்தீங்களா எல்லாரையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டு இவனுக்கு படுக்கிறதுக்கு பெட்டு வேணுமா அப்படின்னு முத்து சொல்ல, மனோஜ் ஏதோ கான்ஃபரன்ஸுக்கு கிளம்புற மாதிரி பயங்கர டிப்டாப்பா கிளம்பி இருக்காரு. அண்ணாமலை தலையை குனிஞ்சு அப்படியே நின்றுட்டு இருக்க, அப்பா நம்ம கிளம்பலாம்ப்பா, அப்புறம் அவங்க வந்துருவாங்கன்றாரு முத்து. போலாம் அப்படிங்கிற அண்ணாமலை அப்படியே பார்வையை சொல்லட்டி எல்லா இடத்தையும் பாக்குறாரு. அவரு படிச்சுட்டு இருக்க புக்கை கையில எடுக்கிறவரு அப்படின்னு மறுபடியும் கீழே போட்டுடுறாரு. இப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்துருச்சே அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க விஜயா. முத்து இது தானா வரல, பேராசை பெரு நஷ்டம்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, விஜயாவோட அழுக அப்படியே டப்புன்னு போயிடுது. மனோஜும் கட்டில் மேல இருக்க பெட்டியை தூக்கிட்டு நிக்க அண்ணாமலை நடக்கிறாரு. அவரு எதுவுமே பேசாம குனிஞ்ச தலையோட வெளியே போக எல்லாருமே கையில பேக் எடுத்துட்டு அப்படியே மெதுவா நடக்கிறாங்க. விஜயா ஏக்கத்தோட வீட்டை அங்கங்க பாத்துக்கிட்டே போயிட்டு இருக்க, பின்னாடியே மனோஜும் போறாரு. எல்லாருக்கும் கடைசியால நிக்கிற முத்து கையில 2 பேக்கை வச்சுக்கிட்டு அவருடையது அவங்க அப்பாவுடையது 2ஐயும் எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டை ரொம்ப ஏக்கமா பாக்குறாரு.
வீட்டை விட்டு வெளியே வர்றவரு கதவை சாத்துறாரு. கீழே வந்து கேட்டை திறந்துக்கிட்டு எல்லாரும் வெளியே வர்றாங்க. ஆமா, கீழ் வீட்டில் குடியிருக்கவங்க என்னாச்சு? அவங்க இருக்கலாமா? அதை பத்தி யாரும் எதுவும் சொல்லவே இல்லையே. எல்லாரும் வெளியே வந்து அங்கங்க நின்றுட்டு இருக்க விஜயாவும் அண்ணாமலையும் அப்படியே வாசப்படியிலேயே உறைஞ்சு நிக்கிறாங்க. முத்து அவர் கொண்டு வந்த பேக் எல்லாம் அவரோட கார்ல வச்சுட்டு மறுபடியும் மெயின் கேட்டுக்கிட்ட ஓடி வர்றாரு. அண்ணாமலை நிக்க முடியாம முத்துவோட கார்ல கைய ஊனி நிக்க பின்னாடியே மீனா நிக்கிறாங்க. விஜயா கொஞ்சம் தள்ளி அந்த பக்கமா நின்றுட்டு இருக்காங்க. அவங்க கூட திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு வந்து மனோஜ், ஸ்ருதி, ரவின்னு 4 பேர் நிக்கிறாங்க. கேட்டை போட்டிட்டு வர்ற முத்து அப்பா அப்படின்னு கூப்பிட அண்ணாமலை கஷ்டப்பட்டு நிமிர்ந்து முத்துவை பாக்குறாரு. பின்னாடி மீனா அழுதுட்டு இருக்க, இனிமே இந்த வீட்டுக்கு நாம திரும்பி வருவோமா அப்படின்னு கேட்க மீனா சத்தமா அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்பா கண்டிப்பா வருவோம்ப்பா. மீனா, என்ன நீ அப்பாவுக்கு ஆறுதல் சொல்லாம அழுதுகிட்டு இருக்கிற அப்படிங்கிறாரு முத்து. மாமா, இது நிரந்தரம் இல்லை மாமா, கொஞ்ச நாள் தான், எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மீனா அதுக்கு மேல பேச முடியாம தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்பா, இது நிரந்தரம்லாம் இல்ல, கூடிய சீக்கிரம் நாம எல்லாருமே இந்த வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா திரும்பி வருவோம். நான் அப்படிலாம் விட்டுற மாட்டேன்ப்பா, வாப்பா வாப்பா போலான்றாரு முத்து அவரோட கைய பிடிச்சி. அண்ணாமலை அப்படியே நிமிர்ந்து மாடிய பாத்துக்கிட்டு இருக்க விஜயா தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. ஸ்ருதி ரொம்ப ஆதரவா விஜயாவோட கைய பிடிச்சி, ஆன்ட்டி ஆன்ட்டி ஃபீல் பண்ணாதீங்க ஆன்ட்டி, எல்லாம் சரியாயிடும் ஆன்ட்டி, வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அம்மா அழாதீங்கம்மா, வாங்க வாங்க போலான்றாரு ரவியும். அண்ணாமலை மேல வீட்டையே பார்த்துட்டு இருக்க விஜயா மெதுவா அண்ணாமலையை பாக்குறாங்க. அடுத்து அவங்களும் மேல அண்ணாந்து வீட்டை பாக்குறாங்க. அப்பா வந்துருவோம்ப்பா, வாப்பா போலாம், இனி இங்க இருந்து எல்லாரும் நம்மள பார்க்க வேணாம்ப்பா, போலாம்ப்பா போலாம் வா அப்படின்னு முத்து கூப்பிட்டுட்டு இருக்க விஜயா அப்படியே கண்கள் நிறைய கண்ணீரோட பார்த்துட்டு இருக்காங்க. மீனா தேம்பி தேம்பி அழுதுகிட்டே நிக்கிறாங்க. அண்ணாமலை மெதுவா முத்துவோட காருக்குள்ள போறதுக்கு நடக்க, அம்மா வாங்கம்மா அப்படின்னு ரவி கூப்பிட கையில ஹேண்ட்பேக்கோட விஜயா அண்ணாமலையவே பார்த்துட்டு போறாங்க. மீனா கார் கதவை திறந்து விட அண்ணாமலையை அதை புடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்க விஜயாவை பாக்குறாரு. போயிட்டு இருக்க விஜயாவை திரும்பி அண்ணாமலையவே பாக்குறாங்க. அவர் அப்படியே காரை மெல்ல தடவி புடிச்சுக்கிட்டு வீட்டை பார்த்துக்கிட்டே உள்ளர போறாரு. விஜயா ஏதோ புருஷன் தான் பெருசுங்கிற மாதிரி அழுகையோட நின்று பார்த்துட்டு, அதுக்கு மேல என்னால பார்க்க முடியாது இந்த இதெல்லாம்னு அப்படி குடுக்குன்னு ஓடுறாங்க. மீனா போய் பின்னாடி உட்காரு. முத்துவும் காருக்குள்ள ஏறுறாரு. முத்துவோட கார் ஒரு டைரக்ஷன்லயும் மனோஜோட கார் இன்னொரு டைரக்ஷன்லயும் போகுது. அண்ணாமலை போக போக வெளியே பார்த்துக்கிட்டே போறாரு. அங்க ஒரு குடும்பம் ரோட்ல உட்காந்து அடுப்பு பத்த வச்சுட்டு இருக்காங்க. ஒரு மேல் ஒரு ஃபீமேல், அவங்க குழந்தை, கொஞ்சம் திங்ஸ் அவங்கள சுத்தி கிடக்க, நிறைய வேக கிடக்கு, சில பாத்திரங்கள் கிடக்கு. கல்லை தூக்கி அடுப்பா வச்சு அது மேல ஒரு பாத்திரத்தை வச்சு அவங்க அடுப்பை பற்ற வச்சிட்டு இருக்காங்க. அந்த குழந்தையோட அந்த ஆளு பருப்பு கடைன்னு குழந்தைக்கு விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்காரு. அண்ணாமலை ரொம்பவே வலியோட அதை பார்த்துட்டு அப்படியே தலையை சாய்ச்சி கண்ணை மூடிக்கிறாரு. என்னாச்சுப்பான்னு முத்து கேட்க, ஒன்றும் இல்லை முத்து, வீடே இல்லாம ரோட்ல வாழ்ந்துட்டு இருக்கவங்க இருக்காங்க. குழந்தைங்களோட இப்படி வாழ்ற வாழ்க்கை எப்படி ஒரு கஷ்டமான வாழ்க்கை. ஏதோ நம்மளுக்கு தங்கறதுக்கு சொந்தமா வீடாவது இருந்தது. நீ அடிக்கடி கண்ணதாசன் பாட்டு ஒண்ணு சொல்லுவியே, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதியை நாடு, அதை தான் இப்ப நாம நினைச்சு பார்த்துக்கணும் அப்படிங்கிற அண்ணாமலை பெருமூச்சு விட்டு அப்படியே சாஞ்சு கண்ணை மூடிக்கிறாரு. மறுபடியும் நாளைய ப்ரோமோவில் சிந்தாமணி வர்றாங்க. அவங்களோட மெயின் அல்லக்கை வேகமா ஓடி வர்றாரு. அக்கா, ஆஃபீஸர்லாம் வந்துட்டாங்கக்கா அப்படின்னு சொல்ல இன்னொரு வேன்ல இருந்து அவங்கெல்லாம் இறங்கி வர்றாங்க. ஃபைனான்சியரும் ஒரு கார்ல இருந்து இறங்கி கேட்டு முன்னாடி வந்து நிற்கிறாரு. கேட்டு பூட்டி இருக்கு. சிந்தாமணியோட மெயின் அல்லக்கை கேட்டோட கைப்பிடியை பிடிச்சி மேலே எகிரி பாக்குறாரு. என்னங்க சார், வீடு பூட்டி இருக்குன்றாங்க ஒருத்தர். ஃபைனான்சியர் திரும்பி இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறாரு சிந்தாமணி கிட்ட. அதுங்க ரோட்ல நிக்கணும், தெருவே வேடிக்கை பார்க்கணும், அந்த முத்துவும் மீனாவும் என் காலை பிடிச்சி கதறணுங்கிற கனவோட வந்த, அது எல்லாம் போச்சு அப்படின்னு சிந்தாமணி வெறுப்போட சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க வீட்டுக்கு சீல் வைங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்க. கோர்ட் பர்சன் அந்த பூட்டுக்கு துணியை சுத்தி மேல சீல் வச்சிட்டு இருக்காரு. சிந்தாமணி பயங்கரமான கடுப்புல நின்னுட்டு இருக்காங்க. அவங்க ஆசை நிராசையானதுல அவங்க வெறி இன்னமும் பல மடங்கு கூடிக்கிட்டு இருக்குது. அண்ணாமலைக்கு பிரச்சனை இல்லை, மீனா வீட்டில் அவரை நல்லபடியாக தான் பார்த்துக்குவாங்க. அவரும் இப்போ எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மனநிலைக்கு வந்துட்டாரு.
ஆனா விஜயா தேவையில்லாம ஸ்ருதி வீட்டுக்கு போறாங்க. ஸ்ருதி வீட்டுல அவங்க பொண்ணையும் மருமகனையும் தான் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காங்களே தவிர கண்டிப்பா விஜயாவை இல்ல. விஜயா அங்க போய் ரொம்பவே கேவலப்பட்டு அவமானப்பட போறாங்க. இதுக்கு பேசாம ஊர்ல இருக்க பாட்டி வீட்டுக்கு கூட போயிருக்கலாம். அடுத்து மனோஜ் இதுதான் சாக்குன்னு நேரா ரோஹிணி கூட போயிட போறாரான்னு தெரியல. மனோஜே போகலன்னாலும் ரோஹிணி அவரை விட மாட்டாங்க. நீ எப்படி மனோஜ் இங்கே தங்கி இருக்க முடியும்? இங்க என்ன வசதி இருக்கு? வா வீட்டுக்கு போகலான்னு ரோஹிணி கூப்பிட்டா அடுத்த நிமிஷமே நாய்க்குட்டி மாதிரி போயிடுவாரு மனோஜ். இப்படி ஆளுக்கு ஒரு திசையில குடும்பம் பிரிஞ்சு சின்ன பின்னம் ஆகிட்டு இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.